ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்லயே சேலுக்கு ரெடியா இருக்க லக்ஸுரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல கீழே ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வீடியோஸா போட்டு சீக்கிரமாவே சேல் பண்ணி தரோம். இப்போ நீங்க பார்க்கறது தான் ஸ்ரீ ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர்ஸ் பிரசன்ஸ் ஜனனி கோல்டன் கேசல். இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டில்ட் பிளஸ் 3 ஃப்ளோரிங் டைப்ல பில்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலாவே 6 ஸ்பேஷியஸ் ஹவுசஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி ஏவிஎம் ஸ்டுடியோ என்ட்ரன்ஸ்ல இருந்து மேக்ஸிமமா ஒரு 200 மீட்டர்ஸ்லயே லொகேட் ஆயிருக்கு. இந்த 6 ஹவுசஸ்க்குமே செப்பரேட்டா கவர்டு கார் பார்க்கிங்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த பார்க்கிங்ஸ் எல்லாமே MUV கார்ஸ் பார்க் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங்கா தான் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே CCTV சர்வைலன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்ஸ்டர்ஸ்ல இருக்க ஃப்ளோர்ஸை ரீச் பண்றதுக்கு லிஃப்ட் அண்ட் ஸ்டேர் கேஸ்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. லிஃப்ட் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எல்லாமே ஆன்கோயிங்ல இருக்கு. ஸ்டேர் கேஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கும் மேல இருக்க மாதிரி ஸ்பேஷியஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லேண்டிங்ஸ்ல கர்வ் ஸ்டெப்ஸ் இல்லாம பிளாட்டா பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல ஈஸ்ட் அண்ட் சவுத் ஃபேசிங்ஸ்ல ஹவுசஸ் அவைலபிளா இருக்கு. என்ட்ரன்ஸ் டோர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ல டீக் வுட்ல பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்க ஹவுஸை பாத்துறலாம். வீட்டுக்குள்ள வந்ததுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10 into 20.3 ஃபீட்டா இருக்கு. 8.6 into 10.6 ஃபீட் டைமென்ஷன்ல இங்க ஒரு டைனிங் ஏரியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை பாத்துறலாம். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 8.1 into 9.4 ஃபீட்டா இருக்கு. கவுண்டர் டாப் மேல இருக்க வால் ஃபுல்லாவே கிச்சன் வால் டைல் ஸ்பேஸ் பண்ணிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ அவைலபிளா இருக்கு. கிராசரிஸ் அண்ட் கிச்சன் வெசல் ஸ்டோரேஜ்க்கு இங்க நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ்க்கு அவைலபிளா இருக்கு. இந்த கிச்சன்ல ஒரு பெரிய லாஃப்ட்டுமே அவைலபிளா இருக்கு. ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்தியன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் அவைலபிளா இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு நல்ல ஒரு வென்டிலேஷனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 9.6 into 12 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி இருக்கு. இந்த பால்கனியோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 9.7 into 3.3 ஃபீட்டா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது இந்த பால்கனில இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற வியூ தான். இந்த ரூம் அட்டாச்டா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பையரோட செலக்ஷன் ப்ராசஸ்க்காக மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம்லயும் நல்ல ஒரு வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 9 into 12 ஃபீட்டா இருக்கு. இந்த வீட்ல த்ரூ அவுட் தி டே எல்லா ரூம்ஸ்லயுமே லைட் அண்ட் ஏர் வென்டிலேஷன் இருக்க மாதிரி தான் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே ஈஸ்ட் ஃபேசிங் இருக்க மாதிரி ஒரு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த பூஜை ரூமுக்குமே ஒரு பெரிய வென்டிலேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சவுத் ஃபேசிங்ல சேலுக்கு இருக்க ஹவுஸை பாத்துறலாம். வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் இருக்கு. இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 9.1 into 13.9 ஃபீட்டா இருக்கு. 13.75 into 12.45 ஃபீட் டைமென்ஷன்ல இங்க ஒரு டைனிங் ஏரியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை பாத்துறலாம். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ அவைலபிளா இருக்கு. கிச்சன் வெசல்ஸ் அண்ட் கிச்சன் கிராசரி ஸ்டோர் பண்றதுக்கு இங்க நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாஃப்ட்டும் அவைலபிளா இருக்கு. இந்த கிச்சன்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி அவைலபிளா இருக்கு. இந்த பால்கனில வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பால்கனியோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 8.4 into 3.3 ஃபீட்டா இருக்கு. ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி இந்தியன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் அவைலபிளா இருக்கு. நல்ல வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர்ல யூஸ் பண்ணிருக்க டோர்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனர் டோர்ஸா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 9.45 into 13.45 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லயும் ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் லாஃப்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ரூம் அட்டாச்டா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட் ப்ரொவிஷனோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் அவைலபிளா இருக்கு. இந்த வீட்டோட பையரோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வித்தின் அ வீக்ல இன்க்ளூடிங் பெயிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நீட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10.3 into 11 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூம்லயும் ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் லாஃப்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பால்கனி இருக்கு. இந்த பால்கனியோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10.3 into 3.3 ஃபீட்டா இருக்கு. ஃபைனலா இந்த அபார்ட்மெண்டோட
டெரஸ் ஏரியாவை பார்த்துடலாம். டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாவே வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. சென்னையோட மெயின் சிட்டியான வடபழனியில இருக்க இந்த அபார்ட்மெண்ட்டோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லக்ஸுரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 6 ஹவுசஸ்ல 3 பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்லயும் 3 பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்லயும் இருக்கு. 3 ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸும் ஒரே பேட்டர்ன்லயும் 3 சவுத் ஃபேசிங் ஹவுஸும் ஒரே பேட்டர்ன்லயும் ஈச் ஃப்ளோர்லயும் சவுத் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ஸ்ல இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பாத்தீங்கன்னா 1040 ஸ்கொயர் ஃபீட்லயும் சவுத் ஃபேசிங் ஹவுஸ் 1080 ஸ்கொயர் ஃபீட்லயும் இருக்கு. இந்த ஹவுசஸ்க்கு 400 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 420 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூடிஎஸ் அவைலபிளா இருக்கு. 80% வரைக்கும் பேங்க் லோன்ஸ் ஸ்ரீ ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர்ஸே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஹவுஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 crore 10 lakhs சார்ஜ் பண்றாங்க. மென்ஷன் பண்ணிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸ்கிரீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் டெவலப்பர்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல் சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களே டைரக்டா பேசிக்கலாம். எந்த விதமான புரோக்கரேஜும் நீங்க யாருக்கும் தர வேண்டியிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. வடபழனியில ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.